வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழ் பொருட்களி வீடியோ டெஸ்ட் நம்பர் 8 பார்க்க போகிறோம். டோட்டலாக நம்ம 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் ரெகுலராக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 வினாக்கள் வீதம் நம்ம 200 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். டோட்டலாக 5000 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆடியோ வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ரெகுலராக டெலகிராமில் இதற்கான பிடிஎஃப்பும் வீடியோக்கான லிங்க்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? டெஸ்ட் எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், ஒரு டார்கெட்டில் 20 டெஸ்ட்டு, மொத்தமாக 10 டார்கெட்டு, டோட்டலாக 200 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின், டோட்டலாக 5000 ஃப்ரீ கொஷின்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் வேணும் அப்படின்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 8800 கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் நியூ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க கீழே கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அதே போல் ஆஃபர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக இப்போ நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 2 2Aக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ 850 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட், அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட், அதே போல் 20000 கொஷின், ஸ்டடி பிடிஎஃப், டாப் டார்கெட் 25 டார்கெட்ஸ் இருக்கும். மேக்ஸ் சொல்யூஷனுக்கான டிப்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. சொல்யூஷன் பிடிஎஃப்பும் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ரேங்க், மார்க் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஆப்பில் அப்டேட் ஆகிடும். அதியமான் அகாடமி ஆப்பில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு அட்மிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது 8வது டெஸ்ட். சரியா? ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக 1, 2, 3 இந்த மாதிரி டெஸ்ட்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். அதை ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வேர் சொல்லின் எதிர்மறை தொழில் பெயரை காண்க. உரை, உரைக்கின்றார், உரையாமை, உரைத்த, உரைப்பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான வீடியோவோ இல்லை பிடிஎஃபோ நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இல்லை டெலகிராமில் செக் பண்ணினாலும் இருக்கும். இது டெஸ்ட் நம்பர் 8. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். உரைக்கின்றார், உரையாமை, உரைத்த, உரைப்பவர். ஸோ உரை அப்படின்றதுக்கு எதிர்மறை தொழில் பெயர் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன வரும் பாருங்கள், உரையாமை. எதிர்மறை அப்படின்னு வரும்போது உரையாமை அப்படின்னு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொடுத்தோர் வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்து, கொடுத்த, கொடு, கொடுத்தார். கொடுத்தோர் அப்படின்றதுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்து, கொடுத்த, கொடு, கொடுத்தார். அப்போ ஆப்ஷன் சி. வேர் சொல் எப்படி இருக்கணும்? கட்டளை வாக்கியமாக வர வேண்டும். அப்போ கொடு அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து போவால், இதற்கான வேர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போகின்றால், போகின்ற, போது. போவால் இதற்கான வேர் சொல் என்ன? போ. போவால் அப்படின்றதுக்கான வேர் சொல் என்ன? போ. அடுத்து நடப்பேன், இதற்கான வேர் சொல் என்ன? நடந்தான், நாடு, நட, நாடா. நடப்பேன் அப்படின்றதுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நட அப்படின்றது தான் கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் சி. சரிங்களா? நட அப்படின்றது கட்டளை வாக்கியம். அடுத்து சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்வு செய்க. சொல்லுதல் அப்படின்னா என்னது? செப்புதலா, இயம்புதலா, துய்த்தலா, விளத்தலா? நமக்கு தவறான பொருள் தான் கேட்டிருக்காங்க. செப்புதல் சரியானது, இயம்புதல் சரிங்களா, இயம்பல் சரியானது, விளம்புதல் அப்படின்றதும் சரியானது, துய்த்தல் அப்படின்றது தான் தவறானது. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, துய்த்தல். ஏன்னா தப்பான பொருள் தான் கேட்டிருக்காங்க. சொல்லுதல் அப்படின்றதுக்கான தவறான பொருள் என்ன? துய்த்தல். அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க? மாதங்கம், வாரணம், களிறு இந்த சொற்கள் தரக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஒரே பொருள் என்ன? தங்கம், ஆபரணம், ஏனை, கடல். ஸோ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, ஏனை. சரிங்களா? மாதங்கம், வாரணம், களிறு இதுக்கான ஒரே பொருள் என்ன? ஆப்ஷன் சி, ஏனை. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. தோட்டத்தில் மேயுது டேஸ் பசு. வெள்ளையா, வெள்ளையா, வெள்ளையா. லகர வேறுபாடு தான். சரியான ஆன்சர் என்ன? வெள்ளை. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வெள்ளை. ஒயிட் கலரை கரெக்டாக சொல்லக்கூடிய இந்த வெள்ளை. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளை பசு. ஒருவேளை சந்திப்பிலையில் இந்த இப்போ வருமா இல்லையான்னு கூட கேட்கலாம் நமக்கு. அப்போ இப்போ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. வீட்டுக்கு டேஸ் அடித்தான். வெள்ளை, வெள்ளை, வெள்ளை. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? எந்த வெள்ளை வரும்? அதே தான். சரிங்களா? வெள்ளை. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? வெள்ளை. வெள்ளையன் அப்படின்றதும் அதே வெள்ளை தான். சரிங்களா? வெள்ளச்சி அப்படின்னு வரும்போது அதே தான் வரும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர் இலக்கணம், இலக்கியம், பக்தி இலக்கியம், இதிகாசங்கள். லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது?
இலக்கியம். கிராமர் கிடையாது. சரிங்களா? லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். சரிங்களா? சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னா சங்க இலக்கியம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், அகசிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், உயிரி தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. விண்வெளி கதிர்கள், அகசிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், உயிரி தொழில்நுட்பம். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு பார்க்கும்போது விண்வெளி கதிர்கள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒப்புரவு நெறி, பொது உடைமை, கடமை, தானியங்கி. சரியான ஆன்சர் என்ன? கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை, எல்லாருக்கும் சமமானது. அப்போ பொது உடைமை. சரிங்களா? பொது உடைமை அப்படின்றது தான் கம்யூனிசம். அடுத்து பிழை திருத்தம். பாருங்க, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். காலத்தை ஆராய்ந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். காலத்தை ஆராய்ந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். சந்திப்பிழை இல்லாத தொடர் எது? காலத்தை ஆராய்ந்த இடத்துல எதுவும் வராது. ஆராய்ந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு வரணும், செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 13. ஒளி மரபு சொல்லை கண்டறிக. கூகை கூவும், குளரும், அகவும், குணுகும். ஒளி மரபு சொல்லை கண்டறிக. கூகை கூவும், குளரும், அகவும். சரியான ஆன்சர் என்ன? நமக்கு கொடுத்துட்டாங்க. மரபு சொல் மாதிரி தான் இது. சரிங்களா? ஒளி மரபை நம்ம பார்க்க போகிறோம். கூகை என்ன பண்ணும்? குளரும். ஆப்ஷன் பி. சரிங்களா? குளரும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து மரபு பிழைகள். ஒளி மரபு. குணுகும் அப்படின்ற ஒளி மரபு சொல்லுக்கு உரிய பறவை எது அப்படின்னு கேட்குறாங்க. குணுகும் அப்படின்றது எது? குணுகும் பாருங்க. குயில், கூகை, மயில், புறா. சரியான ஆன்சர் புறா. சரிங்களா? புறா என்னாகும்? குணுகும். அப்படின்னு புறா குணுகும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லின் பொருளறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கான், வல்லை, நச்சரவம், அரண். பொருந்தாத சொல் எது எது? கான், அதே போல் வல்லை, நச்சரவம், அரண் கொடுத்துருக்காங்க. இதில் கான், வல்லை, அரண் இது எல்லாமே என்னது? எல்லைகளை குறிக்கக்கூடியது. சரியா? நச்சரவம் அப்படின்றது மட்டும் பாம்பு. சரிங்களா? அப்போ விஷமுள்ள பாம்பு இது மட்டும்தான் தவறான, அதாவது பொருந்தாத சொல். ஆப்ஷன் சி நச்சரவம். அரவம்னா பாம்பு, நச்சரவம்னா விஷமுள்ள பாம்பு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. வல்லினம், தோன்றல், திரிதல், கெடுதல். பொருந்தாத சொல் என்னது? இதெல்லாம் விகார புணர்ச்சல் வரக்கூடிய தோன்றல், திரிதல், கெடுதல். வல்லினம் மட்டும்தான் பொருந்தாத சொல். அப்போ ஆப்ஷன் ஏ வல்லினம் அப்படின்றது பொருந்தாத சொல். அடுத்து பொருந்தாத சொல். கேரளா, இலங்கை, ஆந்திரா, கர்நாடகா. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்தியாவில் இருக்கக்கூடியது. இலங்கை தனி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி இலங்கை. ஸோ பொருந்தாத சொல் எப்படி வேணாலும் கேட்பாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிறுவன் எதிர்பாலனத்தை குறிக்கும் சொல் எது? மகளிர், சிறுமி, பெண், தோழி. சிறுவன் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்பாலின சொல் எது? எதிர்பாலின சொல்லினது நம்ம கொடுத்துருக்கிறது மகளிர், சிறுமி, பெண், தோழி. அப்போ சிறுமி அப்படின்றது வரும். ஆப்ஷன் பி சிறுவன், சிறுமி. சரிங்களா? அடுத்து தோழி எதிர்பாலினம் குறிக்கக்கூடிய சொல் எது? நண்பன், மாணவன், தோழன், அரசன். எதிர்பாலினம் குறிக்கக்கூடிய சொல் நண்பன், மாணவன், தோழன், அரசன். ஆப்ஷன் சி தோழன். சரிங்களா? தோழி எதிர்பாலினம் சொல் குறிக்கக்கூடியது தோழன். சரிங்களா? ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி தோழன். அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. மேலவர், மேலானவர், எளியவர், கீழவர், வறியவர். சரியா? மேலவர் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேலவர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கீழவர். ஆப்ஷன் சி கீழவர். அடுத்து பிரித்தெழுதுக. மாசர, மாசு கூட்டல் அற, மாசு கூட்டல் அற, மாசு கூட்டல் அற, மாசு கூட்டல் உர. எது வரும்? மாசு கூட்டல் அற. ஆப்ஷன் பி மாசர அப்படின்ற சொல்லு மாசு கூட்டல் அற, மாசர. மாசு கூட்டல் அற, மாசர. அடுத்து சேர்த்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல்லுது. தம்முயிர், தமது உயிர், தம்மு உயிர், தம் உயிர். சரிங்களா? சேர்த்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? தம்முயிர், தமது உயிர், தம்மு உயிர், தம் உயிர். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தம் உயிர் அப்படின்றது சரியானது. அடுத்து 23. அடிக்கும் கூட்டல் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல். அடிக்கும் அலை, அடிக்கும் அலை, அடியலை, அடிக்கிளை. அடிக்கும் கூட்டல் அலை இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? அடிக்கும் மலை. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ அடிக்கும் மலை.
அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கொடுக்கணும். சரியா? கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படக்கூடிய முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவக்கூடிய உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் நூல் கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னது கப்பல் சாஸ்திரம் அப்படின்ற நூல் குறிப்பிடுகிறது. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன? அடிமரம் என்ன பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, மேலே போய் பாருங்க. அடிமரத்தின் பேரு எறா. சரிங்களா? அடிமரத்துக்கான பேரு எறாங்க கொடுத்துருக்காங்களா. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்துக்கு பேரு எறா. அப்போ ஆன்சர் என்னது? எறா. ஆப்ஷன் டி எறா. அடுத்து கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு முதன்மையான கருவியை தேர்வு செய்க. பருமல், எறா, சுக்கான், கூம்பு. சரியான திசையில் திருப்புவதற்கு எது நமக்கு யூஸ் ஆகும்? முதன்மையான கருவி எது? பருமல், எறா, சுக்கான், கூம்பு. சரியான ஆன்சர் சுக்கான். மேலே பாருங்கள், ரீசெக் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படக்கூடிய முதன்மையான கருவி சுக்கான். சரிங்களா? ஸோ சரியான ஆன்சர் சுக்கான். 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் 3 புக்காக இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும். 92 கொஷின் பேப்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது 2 புக்கு வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க. ஸ்க்ரீனில் இப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 850 அப்படின்ற அதிகமான அகாடமி ஆப்குள்ளே உங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வீடியோவாக இருக்கும். செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போல் டெலகிராமில் அடுத்தடுத்த தேர்வுகள் அப்டேட் ஆகும். நீங்கள் இதுவரையும் எத்தனை டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் உங்களுக்கு வீடியோக்கான லிங்க்கும் பிடிஎஃப்கான லிங்க்கும் கொடுக்குறேன். ஆன்சர் மார்க் பண்ண பிடிஎஃப்பும் அப்டேட் பண்ணுறேன். வெப்சைட்டில் கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் அதையுமே டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம். பிடிஎஃப்பில் ஆன்சர் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறவங்க அப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வீடியோலையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொத்தமாக நம்ம இதுவரையும் 8 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். 20 டெஸ்ட் முடிச்சோம்னா டார்கெட் 1 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? 5000 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நாளைக்கு காலைல 11 மணிக்கு இன்னொரு டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நாளைக்கு 9வது டெஸ்ட்டு பார்க்கலாம். வீடியோக்கான லிங்க், ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள்.